சார் 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 அப்படின்னு கெஞ்சுவோம். நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சார் 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 வேலைக்கு நேரமாச்சு இதை பார்த்துட்டு கொஞ்சம் விடுங்க சார்னு கெஞ்சுவோம். காவல்துறை சேர்ந்த 2 நாய்களுக்கும் எவ்வளவு திமிரும் கொழுப்பு இருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு அதாவது நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற திமிரு இருந்தா தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். அம்மா பொண்ணை ரேப் பண்றானுன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்போ இந்த தைரியம் போலீஸ் ஆபீசருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற தைரியம் யாரு கொடுத்தது? மக்களாகிய நம்மளா இல்ல தமிழக அரசா? யாரு கொடுத்தது? உங்களுக்கு அதிகாரம் மக்களை காப்பாத்துறதுக்கு தானோ தவிர மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்களால என்ன புடுங்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணனா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான பக்காவான சட்டத்தை போட்டு இவங்களை அங்கேயே முடிச்சா தான் அடுத்தது இதை பண்றதுக்கு யோசிப்பான். எதுக்கு என்னை டேன்னு கூப்பிடுறீங்க, என்னை நீங்க சார்னு கூப்பிடுங்க, நானும் உங்களை சார்னு கூப்பிடுறேன்னு கேள்வி கேட்டிருந்தோம்னா இந்த மாதிரி நாய்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். பப்ளிக்கை பார்த்து பயம் வந்திருந்தா இந்த மாதிரியான மோசமான செயல் இன்னைக்கு நடக்காம இருந்திருக்கும். வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது தமிழகத்துல மாசம் ஒன்று நடந்துச்சு, வாரம் ஒன்று நடந்துச்சு, இப்போ டெய்லி ஒரு ரேப் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப வாடிக்கை ஆகி போச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகி போச்சு. என்னடா இது இந்த மாதிரியான ரேப்புகள் யாரு தாண்டா பண்றா? இளைஞர்களா கஞ்சா போட்டு பண்றானுங்களா, சரக்கடிச்சிட்டு பண்றானுங்களா, போதைப் பொருள் தான் காரணமா அப்படிங்கிறதெல்லாம் போய் எல்லா வயசுகளும் பண்றாங்க, எல்லா வயசு குழந்தைகளையும் பண்றாங்க. அதாவது முதல்ல ரேப் பண்ண ஒரு 20 வயசு பெண்ணை, 25 வயசு பெண்ணை போல 4 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய ரேப் பண்றவ யாருன்னு பார்த்தா 60 வயசு கிழவன், 65 வயசு கிழவன்னு நாடே ரொம்ப நாசமா போய்கிட்டு இருக்கிற இந்த இதுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான ரேப் பண்றவங்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய காவல்துறையை அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்மளுக்கு பயமுறுத்துது, நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத ஒண்ணா இருக்கு. அப்படி அங்க என்ன விஷயம் நடந்தது, யாரு இதை இப்படி பண்ணுனா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, இது யாருக்கெல்லாம் பாதிப்பாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆந்திராவிலிருந்து வாழத்தார் லோடு கொண்டுகிட்டு ஒரு லாரி திருவண்ணாமலை நோக்கி வந்திருக்கு. அங்க ஏந்தல் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற மார்க்கெட்ல போட்டு போறதுக்காக வந்திருக்கு. அப்படி வந்தவர் கூட திருவண்ணாமலையில சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அந்த லோடு கொண்டு வந்தவருடைய அக்கா பொண்ணு கூட வந்திருக்காங்க. அப்போ திருவண்ணாமலைக்குள் நுழையும் போது போலீஸ் மடக்கி இவங்க 2 பேர் யாரு விசாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி அக்காவும் பொண்ணு தாங்க, இப்படி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு லாரிக்காரர் சொல்லியிருக்காரு. இல்லை எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க விசாரிக்கணும், அதனால நீங்க போய் லோட இறக்கிட்டு வாங்க, ஏந்தலுக்கு போய் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த பெண்ணையும் அவங்களுடைய பொண்ணையும் புல்லட்ல ஏத்திக்கிட்டு 2 பேர், அதாவது நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ், நம்ம தமிழக போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க 2 பேர்த்துடைய பேர் எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேரை கூட சொல்ல நான் விரும்பல. ஏன்னா அவங்களோட பேரு கூட சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா அவங்களெல்லாம் பேரை சொல்லி பிரபலப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு 2 பேரும் பக்கத்துல இருந்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போய் 2 பேர்த்தையும் அங்கேயே ரேப் பண்ணிட்டு அங்கேயே போட்டு வந்திருக்காங்க, அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அவலம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, தமிழக காவல்துறையினால் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இல்ல மோஸ்ட் ஷாக்கிங். நம்ம இதுக்கு முன்னாடியே பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாட்ட சொல்றோமோ இல்லையோ, நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது இல்லை. ஒரு கோவமே வந்தாலும் இல்ல ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வருதுனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சோன்னே அவங்க சொல்றது மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிடுவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும், உன்னெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா, உங்களோட போலீஸ்ல பாத்துக்கிறேன்டா, இப்படியே தான் சொல்லுவோம். அப்போ மக்களுக்கு இன்னமும் போலீஸ் மேலையும் சட்டத்து மேலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க பாதுகாத்துருவாங்க, எப்படியும் நம்மளை சேவ் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எப்படி அவங்க சேவ் பண்ணுவாங்க? அவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை, மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது முதல்லயே சட்ட ஒழுங்கு நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கும்போது, சட்டத்தை காக்கக்கூடிய காக்கி சட்டையும் கருப்பு சட்டையுமே இந்த வேலையை பண்ணும்போது, அதாவது வக்கீல் ஏதோ இதுல சேர்த்து நான் சொல்லிட்டேன், வக்கீல் அப்படி பண்ணாங்களான்னு கேட்டுறாதீங்க. இவங்க 2 பேர் தான் நாட்டை முக்கியமா காப்பாற்ற வேண்டியவங்க. இவங்களே இப்படி பண்ணும்போது என்ன சொல்றது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோரா நமக்கு ஒரு பயம் இருக்கு. அப்படி ரேப் பண்ண காவல்துறை சேர்ந்த 2 நாய்களுக்கும் எவ்வளவு திமிரும் கொழுப்பு இருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு அதாவது நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற திமிரு இருந்தா தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா அஜித்குமாருடைய லாக்அப் மரணம் மொத்த போலீஸ் மேல இருந்த நிதையவே அப்படியே டோட்டலா டேமேஜ் பண்ணி மொத்த போலீஸையும் அடிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய கெட்ட பேருக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் சைலண்டே ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய கெட்ட பேரு மொத்த ஒரு நேஷனல் நியூஸ் ஆச்சு. சிஎம்ஏ கூப்பிட்டு அந்த இறந்து போன பையனோட அம்மாட்ட சாரி கேட்கற அளவுக்கு இந்த நியூஸ் பெருசா போயும் ஒரு பொண்ணு மேல அது தினவட்ட அம்மா பொண்ணை ரேப் பண்றானுங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்போ இந்த தைரியம் போலீஸ் ஆபீசருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற தைரியம் யாரு கொடுத்தது?
மக்களாகி நம்மளா இல்ல தமிழக அரசா? யாரு கொடுத்தது? உங்களுக்கு அதிகாரம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்களால என்ன புடுங்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. உரியடி 2ன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒரு சீன் வரும். அதாவது இவங்க 2 பேரும் ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வழியா வந்த போலீஸ் ஆபீசர்ஸ், டேய் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, டேய் சொல்றா ஏன்டா பேசிட்டு இருக்கா அப்படின்பா. ஏய் ஆரப்பாத்திரம் டேய்ங்கிற அப்படின்னு போலீஸ் கோவப்படுவாரு. அதுக்கு இவர் இருந்துட்டு, நீ மட்டும் வந்ததையும் டேய்ன, உனக்கு அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? அப்ப நீ டேன்னு சொன்னா நானும் டேன்னு தான் சொல்லுவேன் பார். இந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கு நான் அப்பவே எனக்கு தோணுச்சு இது கரெக்ட் இல்ல அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி பொண்ணுங்க மேலேயே கை வைக்கிற இந்த போலீஸ் ஆபீசருக்கு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா, நம்மளை வந்து வண்டியை குறுக்காட்டுவாங்க, நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடியே சாவியை பிடுங்குவாங்க. சாவி ஆஃப் பண்ணி ஓரங்கட்டு அப்படிம்பாங்க. டேய் ஆடுறா நீ அப்படிம்பாங்க. டேய் ஓரங்கட்டுறா அப்படின்னு மரியாதை இல்லாம ஒருமையில பேசுவாங்க. நம்மளை இல்ல, வயசு கம்மியானவங்களை பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை, நம்ம அது அப்பா வயசு, அவங்களுக்கு அப்பா வயசு இருக்கிறவங்களே அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அமைதியா சார் 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 அப்படின்னு கெஞ்சுவோம். நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சார் 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 வேலைக்கு நேரமாச்சு இதை பார்த்துட்டு கொஞ்சம் விடுங்க சார்னு கெஞ்சுவோம். சார் எதுக்கு இப்போ நீங்க இது பண்ணீங்க, சாவி எடுத்தீங்க, எதுக்கு என்னை டேன்னு கூப்பிடுறீங்க, என்னை நீங்க சார்னு கூப்பிடுங்க, நானும் உங்களை சார்னு கூப்பிடுறேன்னு கேள்வி கேட்டிருந்தோம்னா இந்த மாதிரி நாய்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். பப்ளிக்கை பார்த்து பயம் வந்திருந்தா இந்த மாதிரியான மோசமான செயல் இன்னைக்கு நடக்காம இருந்திருக்கும். ஒரு தனியா ரோட்ல நடந்து போற பொண்ணுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பேட்ரோலை பார்த்தா ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீல் வர்றதெல்லாம் போய் போலீஸையோ இல்லை பேட்ரோலையோ பார்த்தா ஒரு பயம் வருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ அப்படித்தான் வருது. போலீஸை பார்த்து மக்கள் வந்து மரியாதை வச்சிருந்தாங்க, இப்போ போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம்ங்கிறது வந்து போலீஸை பார்த்து படுறதா அவங்களுக்கு ஒரு போதையாயிருச்சு. என்னை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு பெருமையா இது பண்ணிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அம்மா அப்பாவுக்கு கூட குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா மேல ஒரு மரியாதை இருக்கணுமோ தவிர அது பயம் இருக்கக்கூடாது. அப்ப பயமா இருந்ததுன்னா அது என்னன்னா நீ கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றதுங்க, இவங்க வந்து எப்பவுமே மக்களோட சர்வன்ஸ், காவல்துறை உங்கள் நண்பன், இதெல்லாம் இப்ப கிடையாது. காவல்துறை உங்கள் நண்பன் இது எல்லாமே மாறி போச்சு. அதுக்கு அது உண்மைதான். அப்படி மாறி போச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரியான இன்சிடென்ட், இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடக்குது. இதை வந்து நம்மளை என்ன பண்ணிட முடியும், நம்மள என்ன அரெஸ்டா பண்ணிட போறானு இல்லை, என்ன பண்ணிட முடியும், நம்மளுக்கு மொத்த டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டுக்கு நிற்கும். மீறி போனா டிரான்ஸ்பர், என்ன பொள்ளாச்சியில வேலை செய்யறதுக்கு கோயம்புத்தூர்ல போய் வேலை செய்ய போறோம், என்ன பெரிய மேட்ரு அப்படிங்கிற அந்த தெனாவெட்ல தான் இதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்குனே சட்டம் கடுமையாக்கப்படணும். கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணனா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான பக்காவான சட்டத்தை போட்டு இவங்களை அங்கேயே முடிச்சாதான் அடுத்தது இதை பண்றதுக்கு யோசிப்பான். ஃபைனலி தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு இன்னொரு 6 மாசமே இருக்கிற இந்த நிலையில அஜித்குமாருடைய மரணமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நீங்க போன் பண்ணி அஜித்குமாருடைய அம்மாட்ட பேசி சாரி கேட்டதும் நிவாரணம் கொடுத்தது மட்டும் பத்தாது, அதை தாண்டியும் இதில் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருமே ஒரு இதா வச்சாங்க. இந்த வருஷம் இந்த ஆட்சியில மட்டும் 25 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, அஜித்குமார் மட்டும்தான் பேசு பொருளாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் போச்சு. ஸோ தயவு செஞ்சு இவங்க இந்த தப்பு பண்ண இந்த 2 போலீஸ் ஆபீசரையும் மிகப்பெரிய தண்டனை கொடுத்து அவங்கள வந்து எப்படி சொல்றது, இது மாதிரியான தப்பு இனி நம்ம எங்களுடைய அரசு இருக்கும்போது நடந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய செயலை காட்டி சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, நாங்க இன்னொரு முறை ஆட்சி அமைச்சாலும் சட்ட ஒழுங்கு நிச்சயமா நல்லா இருக்கும், இதை விட பெட்டரான ஆட்சியும் பெட்டரான பாதுகாப்பையும் மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் மக்கள் உங்களை நம்புவாங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா உங்களோட விதியை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவலம் இப்படி தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியணும். அதுக்காகவாது ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த மாதிரியான சம்பவம், போலீஸால பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் உங்க ஏரியாவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நடந்து பெரிய நியூஸ் ஆகாம போயிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.